அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த யோகாசனத்தோட பேர் பாரத்வாஜாசனம். பாரத்வாஜாசனம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சர்க்கஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருடைய இடுப்பும் எல்லாருடைய ஹிப்பும் எந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்குமோ அந்த மாதிரி உங்களை நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக ஆக்கக்கூடிய ஒரு யோகா இதுதான். அகெயின் இந்த யோகாவை, இந்த ஆசனத்தை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது. புரிஞ்சுக்கங்க, ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக செய்யக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை முக்கியமாக காலையிலே முடிச்சிருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பாரத்வாஜ ஆசனமும் 3 ஸ்டேஜாக பிரிச்சிருக்கோம். அந்த 3 ஸ்டேஜில் எப்படி செய்ய போகிறோன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் மெதுவாக. இதுதான் முதல் நிலை. இவங்க எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்க. இந்த வஜ்ராசனத்தில் உட்கார்றது தான் முதல் நிலை. இந்த வஜ்ராசனத்திலேயே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த பாரத்வாஜாசனத்தில் இது முதல் நிலை. செகண்ட் ஸ்டேஜ் எப்படி செய்யணுன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். சைடில் ஒரு பக்கமாக நீங்கள் உட்காரணும் சாஞ்சி. இப்போ பாருங்கள், ஒரு பக்கமாக சாஞ்சி உட்காந்துட்டாங்க. உங்களோட கால்கள் 2 கால்களும் வெளியில் வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கணும். இதே போஸ்டரில் நீங்கள் உட்கார்ந்தா போதும். செகண்ட் ஸ்டேஜில் இந்த போஸ்டரில் உட்காருங்க. பாருங்கள், கால்கள் இந்த மாதிரி வெளியில் எடுத்து இந்த மாதிரி உட்காரணும். இது வந்து தேர்ட் ஸ்டேஜ். இது வந்து 3வது நிலை. இது இந்த தேர்ட் ஸ்டேஜ் வரும்போது சைடில் ட்விஸ்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், சைடில் நல்லா ட்விஸ்ட் பண்ணுவாங்க பாருங்கள். உங்களுடைய ரைட் ஹேண்டை எடுத்துகிட்டு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டை முட்டி மேலே வச்சுட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். இதுதான் 3வது நிலை, தேர்ட் ஸ்டேஜ். இந்த தேர்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு எப்போ வரணும்னா, ஃபஸ்ட் ஸ்டேஜ் பண்ணுங்கள், செகண்ட் ஸ்டேஜ் ஒரு 2 நாள் பண்ணுங்கள். உங்கள் பாடி ஃப்ளெக்சிபிளாக ஆகிடுச்சுன்னா தேர்ட் ஸ்டேஜ் வந்துடலாம் கண்டிப்பாக. இது செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிப்பு கால் ஃபுல் ட்விஸ்டிங் ஆகுது. ஃபுல்லாக உங்கள் ஹோல் பாடியே நல்லா வளையுது இல்லைங்களா. உங்களோட ஹிப் வளையுது தேவையில்லாத இடத்துல. இப்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிங்க. இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஃபேட்டு வந்து சேருதுன்னா உங்களோட இடுப்பு பகுதியில் சேருது, தைஸில், பேக்கில், இங்கெல்லாம் தான் சேருது. ஸோ உங்களோட பாடியில் இருக்க ஃபேட் கண்டென்ட்லாம் ரொம்ப நார்மலைஸ் ஆக்கணும்னா இது ரொம்ப முக்கியமான ஆசனம். பாரத்வாஜ ஆசனம்ன்றது ஃபேட் கண்டென்ட்லாம் நல்லா குறையும். அதுக்கான ஒரு ஆசனம் தான் அது. ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆசனம்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம அந்த பாரத்வாஜ ஆசனத்தை 3 ஸ்டேஜாக பிரித்து எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். பண்ணலாமா? இது ஸ்டேஜ் 1. வஜ்ராசனத்தில் உட்காரது தான் ஸ்டேஜ் 1. அப்படியே சைடில் உட்காரது ஸ்டேஜ் 2. அப்படியே சைடில் உட்காருங்க. இதுதான் ஸ்டேஜ் 2. இந்த மாதிரி உட்காரது தான் ஸ்டேஜ் 2. இப்போ பார்த்தீங்கன்னா பாதி பேர் இப்படி தான் உட்காருவீங்க. இப்போ ஸ்டேஜ் 3 போகலாம். இப்போ ஸ்டேஜ் 3 இந்த மாதிரி உட்காடுறோம். நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். சைடில் வலது கை எடுத்துகிட்டு வந்து ட்விஸ்ட் பண்ணுங்கள். நார்மல் ப்ரீதிங்கில் இருக்கணும். ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக செய்யக்கூடாது. இதே போஸ்டரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 10 கவுண்டோடு ஆரம்பிப்போம். அப்புறம் மெதுவாக 30 கவுண்ட் வரைக்கும் கண்டிப்பாக பண்ணலாம். ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போது பார்த்துட்ருக்கிற இந்த பாரத்வாஜ ஆசனம், இதை நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஹிப் பெயின்லாம் வரா மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் நீங்கள் கண்டிப்பாக பயப்படாதீங்க. உங்களுக்கு எந்த இடத்துல பெயின் வருதோ அந்த செகண்டில் ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் டோன்ட் ப்ரொசீட். யாரையாவது வச்சு ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுறதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ நீங்கள் அதை செய்யுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் பாடியை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், அதனால் என்னால் ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ண முடியாதுன்னு. ஃப்ளெக்சிபிலிட்டிக்கும் வெயிட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. எத்தனையோ வீடியோஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ரொம்ப நல்லா வெயிட் அதிகமாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இருக்கும். உங்களுக்கு டெய்லி கண்டிப்பாக கீழே உட்காரணும். நம்ம ஆல்ரெடி நிறைய யோகாவை பார்த்துருக்கிற மாதிரி இந்த போஸ்டரில் டெய்லி நீங்கள் உட்கார உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி நிறைய இன்க்ரீஸ் ஆகும். அதனால் டெய்லி கண்டிப்பாக கீழே உட்காரணும். அதனால் இந்த பாரத்வாஜ ஆசனத்தை நீங்கள் பண்ணும்போது, ட்விஸ்டிங் பண்ணும்போது நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நாளைக்கு வேறு ஒரு யோகாவோட உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.